டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் 31/2025 அன்னைக்கு கேட்ட கேள்வி. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாஷ்யம். இதை பற்றி நம்ம நேற்று தான் ரெக்கார்ட் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் சீரியஸாவே முதல் டைம் பார்க்கும் தப்பா நினைச்சிக்காதீங்க. நான் மனசுல எப்படி என்ன தோணுதோ எது சரின்னு இருக்கோ கரெக்டாக பேசுறாரு, மறைச்சு பேச மாட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே சினிமா ஆக்டர், காமெடி ஆக்டர் மாதிரி இருந்துச்சு சீரியஸா. நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம் பயங்கரமா. வர்றா ஒரு மனுஷன் கே பாஷைனா ஒரே பாயிண்ட் தான், என்னது அது போய் கொடி ஏற்றினார், அவ்வளவுதானே. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில போய் கொடி ஏற்றினா தான் படிச்சிருப்போம். அவரை பத்தி இவ்வளவு வரலாறு இருக்குன்றது கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா இவரோடா ஏறி இருப்பாரு அப்படின்னு தோணும். இவரோடா அவரு 7 மணில என்ன பண்றாரு, கொடியை தன் உடைக்குள் மறைத்துக் கொள்றாரு. கொடியெல்லாம் மறைச்சு நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளார நம்ம உடம்புக்குள்ளார வச்சு இடுப்புல எங்க வச்சு போட்டு பிளாக் பண்ணிட்டு போறாரு. எங்க போறாரு? கொடியேற்ற போல படத்துக்கு போறாரு. இதுதான் முக்கியமான இடம், நல்லா கவனிங்க. அங்கிருந்து என்ன பண்றாருன்னா தன்னோட தியாகி சுப்பிரமணிய சிவாவின்